பைத்தான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனும் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ கிளாஸுக்கு நேராக போவோம். அப்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து எதுக்குன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு x = -5, y = -5.5, z = 5 + 2j இதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு அப்சல்யூட் ஆஃப் -5 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5, -5.5 வந்து 5.5, 5 + 2j வந்து √5² + 2². இதான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. ஸோ அப்சல்யூட் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த கிராஃப் எடுத்துப்போம். இதை வந்து 0, இது வந்து 5. ஸோ 0 to இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம், 0லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம், அதான் வந்து அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 0 to இந்த பாயிண்ட் வந்து 5. அதே போல் 0 to இந்த -5.5 எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்னா -5.5 வராது, 5.5. அதான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. அதே போல் 5 + 2j வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஸோ இது வந்து ஏன்னு வச்சுப்போம், இது வந்து பின்னு வச்சுப்போம். 5 வந்து ஏ, 2 வந்து பி. ஸோ 0லேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் மூலம் கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து டி. இந்த டி தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ. 0லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5, 5.5, 5.385 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளே எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். இதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப் ஆஃப் இன்புட் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இல்லாட்டி ஃப்ளோட்டாக இருந்தாலும் இன்டிஜராக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெத்தட் மூலம் நம்ம வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லி சொல்கிறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், செகண்ட் பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். a² + b² பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த ஆன்சரை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணி இந்த இதை வந்து S2 வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த சேம் இன்புட்டுக்கு கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஆன்சரும் வந்து சேம். ஸோ இதான் வந்து ஏபிஎஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆல் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஆல். இன்புட் வந்து எதனாச்சும் ஒரு இட்ரபிளாக இருக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இட்ரபிள் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒன்னாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் இல்லாட்டி எம்டியாக இருந்தாலும் ஆல் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். எதனாச்சும் ஒரு எலிமெண்ட் 0வாக இருந்தால், ஃபால்ஸாக இருந்தால், நன்னாக இருந்தால் ஆல் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து ஆல் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தோன்னா இது வந்து 0வாக இருக்குது, இது ஃபால்ஸாக இருக்குது, இது நன்னாக இருக்குது. ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்ததுல நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாமே ஒன்னாக இருந்தால் ட்ரூன்னு வருது. எதனாச்சும் ஒன்று 0வாக இருந்தால், ஃபால்ஸாக இருந்தால், நன்னாக இருந்தால் ஃபால்ஸ்னு வருது, எம்டியாக இருந்தால் ட்ரூன்னு வருது. இதான் வந்து ஆல் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் எப்படி கிரியேட் பண்ணலான்னா இதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். வந்து x(i) வந்து ஈக்குவல் டு 0 ஆர் x(i) வந்து ஈக்குவல் டு நன்னாக இருந்தால் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லாட்டி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. இதான் வந்து யூசர் டிஃபைன்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது சேம் இன்புட். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ, இதுக்கு ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ட்ரூ. சேம் அவுட்புட். இதே போல் இதுவும் சேம் அவுட்புட். இதான் வந்து ஆல் இன்பில்ட் ஃபங்க்ஷன். எனி இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். எக்ஸ் வந்து இன்புட். ஏதாச்சும்னா ஒரு வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருந்தால், ட்ரூவாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் வந்து வில் ரிட்டர்ன் த வேல்யூ ட்ரூ. எல்ஸ் இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா எல்லாமே 1, 1 0 1 1, 1 ஃபால்ஸ் 1 1, எம்டி 1. ஸோ இதில் எதனாச்சும் ஒரு வேல்யூனாச்சும் 1 இருக்குது. அதால் இந்த 4 இதுக்கும் ட்ரூன்னு வரும், எம்டி செட்டுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். கோடை ரன் பண்ணி வந்து பார்ப்போம்.
ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபார் எனி வந்து பார்ப்போம். இதான் வந்து எனி ஒன் L equal to length of x if any one of the values equal to 0. அதாவது எதனாச்சும் ஒரு வேல்யூ வந்து நான் ஜீரோ வந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ். the same input for the இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த இன்புட் தான் இங்கே நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம். நம்ம செக் பண்ணுறோம் ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. இங்கே பார்த்தோன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ. ஸோ இதான் வந்து எனி இன்பில்ட் ஃபங்க்ஷன். ASCII இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ASCII. இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணனா ஒரு பிரிண்டபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் ASCII கேரக்டர்ஸை வந்து ASCII கேரக்டர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ASCII கேரக்டர்ஸ், இது வந்து நான் ASCII கேரக்டர்ஸ். இதை வந்து ASCII கேரக்டர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். print of x வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா மை நேம் இஸ். ஸோ மை நேம் இஸ் அப்படியே சேமாக வருது. அதுக்கடுத்தது இது ரெண்டும் சைனீஸ் லாங்குவேஜ், இது ரெண்டும் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதியிருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நான் ASCII கேரக்டர்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா ASCII கேரக்டர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நம்ம உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோன்னா இதோட இந்த சிம்பிளோட யூனிகோடு என்ன, இந்த சிம்பிளோட யூனிகோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 32593 32476. இதான் நம்ம இந்த சிம்பிளோட யூனிகோடு கண்டுபிடிக்கணும். இதோட எக்ஸா டெசிமல் வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 0x7f51 வருது, 0x7edcன்னு வருது. இப்போ இந்த 7f51 எங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே பாருங்க 7f51 7edc. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நான் ASCII கேரக்டர்ஸ் வந்து ASCII கேரக்டர்ஸை கன்வெர்ட் பண்ணுது. இதான் வந்து ASCII இன்பில்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ் இருக்குது, இதுனா யூ இருக்குது, இதுனா கேபிட்டல் யூ இருக்குதுன்னா இப்போ 8 பிட்டாக இருந்தால் எக்ஸ்ன்னு அவுட்புட் வரும். முன்னாடி வந்து யூக்கு பதில் எக்ஸ்ன்னு வரும். 16 பிட்டாக இருந்தால் ஸ்மால் யூன்னு வரும். 32 பிட்டாக இருந்தால் கேபிட்டல் யூன்னு வரும். உதாரணத்துக்கு இந்த கோடை ரன் பண்ணி பார்த்தோன்னா இது லார்ஜர் வேல்யூ. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் யூன்னு வருது. கேபிட்டல் யூ வந்து என்னென்னா 32 பிட்ஸுக்கு. இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எல்லாமே சேம் தான். இது வந்து 32 பிட்ஸ். இப்போ இந்த ஸ்மால் யூ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த ஸ்மாலர் வேல்யூக்கு. அதுக்கடுத்து இந்த எக்ஸ் வருதுங்களே, இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா 8 பிட்டு, அது 16 பிட்டு, இது வந்து 32 பிட்டு. 8 பிட்டுனா எக்ஸு, 16 பிட்னா யூ, 32 பிட்னா கேபிட்டல் யூ. இதான் வந்து ASCII இன்பில்ட் ஃபங்க்ஷன். பின் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் பின் இன்பில்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ் வந்து இன்புட், அது வந்து எதாச்சும் ஒரு டெசிமல் நம்பராக இருக்கணும். நம்ம டெசிமல் நம்பரை இன்புட்டாக கொடுத்தா இது அவுட்புட் வந்து ஒரு பைனரி வேல்யூவாக வந்து வரும். இந்த அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அவுட்புட் வந்து எதில் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கும். இப்போ பிரிண்ட் பின் ஆஃப் 5, பின் ஆஃப் 7, பின் ஆஃப் 2, பின் ஆஃப் 16லாம் பார்த்தோன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா அதோட பைனரி வேல்யூ 101, 7 வந்து 111, 2 வந்து 10. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா என்ன வரும்னா 0B101, 0B111, 0B10. இது வந்து 5க்கு, இது வந்து 7க்கு, இது வந்து 2க்கு, இது வந்து 16க்கு. அதே போல் 0B101. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 0B வந்து ப்ரெஃபிக்ஸாக வந்து ஆட் ஆகுது. சார் எனக்கு 0B ப்ரெஃபிக்ஸாக வர தேவையில்ல, எனக்கு வேற ஒரு மெத்தடில் எனக்கு வந்து பைனரி வேல்யூ மட்டும் வந்தால் போதும். இந்த ப்ரெஃபிக்ஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பைனரி வேல்யூ. ஏன்னா ஆக்டல் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. ஸோ நம்ம பைனரி வேல்யூ மட்டும் வரணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார்மேட் ஆஃப் 5,B இப்படி கொடுத்தோன்னா நான் வந்து பைனரி வேல்யூ மட்டும் எடுக்கணும். இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் மெத்தடில் எனக்கு வந்து ஓபி முன்னாடி ப்ரெஃபிக்ஸ் வந்து சேர்த்து வரணும்னா நம்ம வந்து #B கொடுத்தா நம்ம வந்து OB101 வந்து வரும். இதுதான் வந்து இன்பில்ட் பின் ஃபங்க்ஷனோட யூசஸ். சார் நான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனை பண்ண விரும்பல, நானே வந்து பின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண விரும்பலன்னா நீங்கள் வந்து இது ஒன் ஆஃப் த வே
to create the bin function. So இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா if it is greater or equal to 2, அதாவது 2க்கு மேலே இருந்துச்சு, 2க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரிமைண்டரை வந்து அப்பெண்ட் பண்ணுறோம், அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எல்ஸ் 2 கீழே வந்துச்சுன்னா அந்த ஃபைனல் வேல்யூ வந்து அப்பெண்ட் பண்ணுறோம். அப்பெண்ட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு ரன் பண்ணி பார்த்தோன்னா வில் கெட் அ லாஜிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 101 111 10 1 4 zeros சேம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இது வந்து நம்மனா லிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டாகவும் எது யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து யூசர் டிஃபைன் பின் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் பின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து நார்மலாக பார்த்தோன்னா டெசிமல் வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ரிமைண்டரை வந்து நம்ம வந்து நோட் பண்ணினே வருவோம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போவோம். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம் ரிவர்ஸ் பண்ணுறோம். இதான் வந்து யூசர் டிஃபைன் பின் ஃபங்க்ஷன். bool inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for bool inbuilt function. input வந்து x. இந்த input வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா, நன்னாக இருந்துச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, எம்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து bool ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ், 2க்கு ட்ரூ, 0க்கு ஃபால்ஸ், நன்னுக்கு ஃபால்ஸ். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து நம்மளே டிஃபைன் பண்ணோன்னா இது ஒன் ஆஃப் த வே டு டிஃபைன் த ஃபங்க்ஷன். bool 1 போட்டுக்கிறோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லாட்டி எக்ஸ் வந்து நன்னாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி லென் ஆஃப் எக்ஸ் வந்து 0 வந்துச்சுன்னா எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுங்க, எல்ஸ் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இதான் வந்து bool ஃபங்க்ஷன். பைட்ஸ் அண்ட் பைட் அரே பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் பைட்ஸ், இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் பைட் அரே. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர், சோர்ஸ், என்கோடிங், எரர். இதில் சோர்ஸ், என்கோடிங், எரர். இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து நான் சேஞ்சபிள், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அவுட்புட்டை. இது வந்து சேஞ்சபிள். இது வந்து என்னென்னா மியூட்டபிள், இது வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து என்ன பண்ணுன்னா பைட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நியூ பைட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து அரேவாக இருக்கிறதால என்ன பண்ணுன்னா நியூ அரே ஆஃப் பைட்ஸ் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து பைட்ஸ் அண்ட் பைட்ஸ் அரே. இப்போது பைட்ஸ் ஆஃப் 10னா என்ன பண்ணுன்னா பைட்ஸ் ஆஃப் 10னா என்ன பண்ணுன்னா 10 நியூ பைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். creates a byte of the given integer value. 10னா 10 நியூ பைட் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ ரேஞ்ச் ஆஃப் 12 to 18 என்ன பண்ணுன்னா இந்த இன்டர்வெல்ல வந்து என்ன பண்ணணும்னா பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இந்த இன்டர்வெல் என்ன பண்ணுன்னா இது வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். 12 13 14 15 16 17 வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் செல்லா வந்து ஸ்ட்ரிங்கு, என்கோடிங் வந்து UTF-8. எதனாச்சும் என்கோடிங் அப்போ எரர் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம் நம்ம. இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து பைட்ஸ். பைட்ஸ் வந்து இம்மியூட்டபிள். எதுக்குனாச்சும் ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணனா இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பைட் அரே வந்து மியூட்டபிள். ஏதாவது ஒரு வேல்யூவோட அசைன் பண்ணுனா இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பைட்ஸ் ஆஃப் 10க்கு இந்த வேல்யூ நம்ம ஒப்டெயின் ஆகும். 0 இந்த இது எக்ஸ்னா எக்ஸா டெசிமல் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. 12 to 18னா வந்து அது எக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே ஸ்ட்ரிங் வந்து செல்லான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. இதே வந்து பைட் அரேக்கு பார்த்தோன்னா சேம் அவுட்புட் தான். இன்னொன்று பைட் அரேன்னு சொல்லி முன்னாடி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன திஸ் இஸ் அன் மியூட்டபிள் ஒன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இது மேக்ஸிமம் எவ்வளோ இன்டிஜர் வைக்க போகுன்னா 0 to 255 வைக்க தான் இது வந்து மேக்ஸிமம் பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து பைட்ஸ் அண்ட் பைட் அரே. காலபிள் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் காலபிள். இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம் இஃப்
the object argument வந்து appears callable-ஆ இருந்தா இல்லாட்டி false-னு வந்து இது பண்ணும். உதாரணத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண முடியுமா? கால் பண்ண முடியும். கால் பண்ண முடியுமா? கால் பண்ண முடியாது. இது வந்து ஒரு வேரியபிள். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கால் பண்ண முடியும். போல இந்த கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்ம இந்த இதை வந்து என்ன பண்ணலாம்னா கால் பண்ணலான்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் வந்து நம்ம வந்து கால் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இது வந்து காலபிள். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸை வந்து ட்ரூன்னு வருது, டீக்கு வந்து ஃபால்ஸ்னு வருது, இந்த பர்டிகுலர் எஸ்ஸுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து ட்ரூன்னு வருது. ஸோ இது காலபிள், இது காலபிள், இது வந்து நான் காலபிள். இதான் வந்து அபவுட் காலபிள் இன்பில்ட் ஃபங்க்ஷன். CHR and ORD inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். CHR of X வந்து என்னன்னா it convert the Unicode to symbol. இதான் வந்து Unicode. இது வந்து சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணும். CHR of X இதான் வந்து syntax. X வந்து input வந்து Unicode. ORD of Y வந்து என்னன்னா input வந்து symbol, it will convert the symbol to Unicode convert பண்ணும். ஸோ இதான் வந்து சிம்பிள், இது வந்து யூனிகோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ யூனிகோட்னா என்ன? யூனிகோடோட யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதான் வந்து யூனிகோட் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து யூனிகோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இந்த சிம்பிளில் பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிள்ஸ் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா தமிழ், தெலுங்கு, உருது எல்லாமே வரும். ஹிந்தி ஆல்சோ இட் வில் கம். ஸோ இதான் வந்து யூனிகோட். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா will get a clear idea. So 97 வந்து A, 65 வந்து capital A, 165 பார்த்தீங்கன்னா 165 நம்ம பார்த்தோன்னா அந்த இது வந்து சிம்பிள் வந்து அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த சிம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா யூனிகோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். டாலர் சிம்பிள் வந்து 36. கிளாஸ் மெத்தட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். பொதுவாக வந்து பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் cannot be done. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்து பைத்தானில் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ் மெத்தட் மூலம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்து பண்ணலாம். கிளாஸ் மெத்தட் வந்து ஒரு டெக்கரேட்டர். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து கிளாஸ் நேம் ஏஜ். இந்த கிளாஸ் வந்து இதை ரெஃபர் பண்ணுது, இந்த எம்ப்ளாயி. நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளாஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு கிளாஸ் டாட் ஐடி ப்ளஸ் 1. அப்போ இங்கே 1 இருக்குது, 1 + 1 வந்து 2. 2வை வந்து ஐடிபின்னு வந்து இல்லை வந்து அசைன் பண்ணுறோம். நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா கிளாஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறதை பார்த்தா கிளாஸை. அப்போ 2 இந்த கிவன் நேம், இந்த கிவன் ஏஜ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்து எப்படி ஈக்குவல் டு எம்ப்ளாயி இந்த ஐடி நேம் ஏஜ். இது மூலம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்குங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டாட் டேட்டா. ஸோ துரை 13 இருக்குது. துரை 13 தான் இன்புட் கொடுக்குறோம். இப்போது ஐடி வந்து என்ன வரும்னா 1 + 1 2ன்னு வரும். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்டோட ஐடி வந்து 2, இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து துரை, இந்த ஆப்ஜெக்டோட ஏஜ் வந்து 30. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா E2க்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ் 14 தான் கொடுக்குறோம். 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறோம். இப்போ வந்து என்னன்னா ஏற்கனவே 2 இருக்குது, கிளாஸில் மாறி இருக்குது. 2 + 1 என்னாவது 3ன்னு ஆகுது. அப்போ இன்புட் வந்து என்னாவது 3 ரமேஷ் 14 வந்து இன்புட்டாக வரும். இது வந்து ஒரு எம்ப்ளாயி 3 ரமேஷ் 14 வரும். இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுது. E2 ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் போட்டோன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், E2 வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுது. இதான் வந்து யூஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம பண்ணுறோம் 1. அப்போ ஈயோட ஐடி வந்து 1. இது வந்து என்னென்னா 2 பேராமீட்டர் கிளாஸ் மெத்தட் மூலம் பண்ணுறோம். அப்போது E1.id வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2ன்னு வருது. E2.id வந்து என்ன வருது 3ன்னு வருது. E3.id வந்து என்ன வருது 4 வருது. இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூசஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட். இதான் வந்து யூஸ் ஆஃப் கிளாஸ் மெத்தட். கம்பைல் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இதில் வந்து சோர்ஸ், ஃபைல் நேம், மோட், ஃப்ளாக்ஸ், டோன்ட் இன்ஹெரிட், ஆப்டிமைஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வந்து என்னென்னா சோர்ஸ், மோட். இப்போ சோர்ஸ் வந்து உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா இது வந்து கம்பைல் என்ன பண்ணுன்னா இதை வந்து என்னென்னா கோட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும்.
இந்த ஸ்ட்ரிங்கு இல்லாட்டி பைட் ஸ்ட்ரிங் இல்லாட்டி ஏஎஸ்டி ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும்னா கோட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். கோட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா லோ லெவல் டீட்டெயில்ஸ், அடிமட்ட டீட்டெயில் ஆஃப் த சி பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஐஎல் லாங்குவேஜா, இது வந்து என்ன இதே வந்து லோ லெவல் டீட்டெயில்ஸாக வந்து என்ன பண்ணணும்னா இந்த கம்பைல் வந்து கம்பைல் பண்ணி வச்சிடும், சேஞ்ச் பண்ணி வச்சிடும். அதை வந்து இது எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் மூலம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். இன்புட் வந்து நான் ஸ்ட்ரிங்காக இருந்தால் 2 ஆர்குமெண்ட் வந்து வரணும். இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் வரணும். இப்போ காம்ப்ளெக்ஸாக 5,6 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன வேல்யூவாக அசைன் ஆகுனா 5 + 6j வந்து அசைன் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்கு. இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 + 6j, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன ஆகும்னா 5 + 0j வந்து அசைன் ஆகும். இமேஜினரி எதுவும் கொடுக்கலன்னா 0வா அசைன் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 + 6j வந்து அசைன் ஆகும். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா x.real கொடுக்கணும். இமேஜினரிக்கு வந்து x.imag கொடுத்தீங்கன்னா ரியல் வந்து எடுக்கலாம், இமேஜினரி எடுக்கலாம். இதான் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். டெக்கரேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணால் இது போல் வரும். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் எதனாச்சும் நம்ம மாற்றுறோமா டெக்கரேஷன் அப்போது? இல்லை. டெக்கரேஷன் அப்போது இந்த சேம் பாக்ஸாக இருக்குது, மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணி அனுப்புகிறோம். இதுதான் வந்து டெக்கரேட். ஸோ டெக்கரேட்டர்னு என்னென்னா a function is passed as an argument to another function. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் அது வந்து என்ன சொல்லணும்னா டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுப்போமே, இது வந்து என்ன பண்ணுது, மே காட் பிளெஸ் யூன்னு சொல்லி 30 ஸ்பேஸ் சென்டரில் வந்து பிரிண்ட் பண்ணோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா அந்த பாக்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுற முன்னாடி பாக்ஸுக்கு எப்படி இருந்ததோ இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷனை கொடுக்குற ஃபங்க்ஷனை டெக்கரேட் பண்ணி அவுட்புட்டாக அனுப்பும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் *30, இந்த ஸ்டார் வந்து 30 வாட்டி பிரிண்ட் பண்ணுங்க. அது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ண என்ன வரும், மே காட் பிளெஸ் யூன்னு வரும். திரும்பி பிரிண்ட் *30 30 வாட்டி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோன்னா ஃபங்க் ஈக்குவல் டு டெக்கரேட்டர் ஆஃப் ஃபங்க் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா மே காட் பிளெஸ் யூ இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இந்த டெக்கரேட்டர் மூலம் கூப்பிட்டால் இது வந்து என்ன ஆகுதுன்னா 30 வாட்டி ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, 30 வாட்டி ஸ்டார் கீழே பிரிண்ட் ஆகுது. இது வந்து டெக்கரேட் பண்ணி அனுப்புது. இதான் வந்து டெக்கரேட். டெக்கரேட்டில் வந்து என்னென்னா இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சேஞ்சஸை பண்ண மாட்டோம். இன்னர் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் அவுட்டர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் அடிஷ்னலாக திங்ஸ் ஆட் பண்ணி அனுப்பும். இதான் வந்து டெக்கரேட். இப்போ இதே வந்து பைத்தானில் ஒரு நியூ கான்செப்ட் மூலம் எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க சொல்லி பார்ப்போம். போட்டுனா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதே தான், இந்த ஃபங்க்ஷன் அதே தான். இப்போ டெக்கரேட்டர் போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி பார்ப்போம். மே காட் பிளெஸ் யூ, இதுவும் மே காட் பிளெஸ் யூ, இதுவும் மே காட் பிளெஸ் யூ. ஸோ டெக்கரேட்டர் போட்டால் என்ன ஆகும்னா ஃபங்க் ஈக்குவல் டு டெக்கரேட்டர் ஆஃப் ஃபங்க் இப்படின்னு சொல்லி அசைன் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இங்கே மே காட் பிளெஸ் யூ டெக்கரேட் ஆகி அவுட்புட் வரும். இதுதான் வந்து யூஸ் ஆஃப் டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிளாஸ் மெத்தடில் யூஸ் ஆகுது, ஸ்டாட்டிக் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிலும் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து டெக்கரேட். டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு டிக்ஷனரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இதான் வந்து சின்டாக்ஸ் டிக்ட் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இந்த டிக்ஷனரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னா இந்த ஃப்ளவர் பிளாக்கெட் மூலம் எப்படி போல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்டர் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்படியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3. அதே தான் இதில் என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3. என்ன சொல்கிறேன்னா a = 1, b = 2, c = 3.
அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஜிப் மெத்தட் மூலம் கூட ஸ்டேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ அந்த டிக்ட் வந்து என்ன ஆகும்னா a = 1, b = 2, c = 3 இது போல் கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் அந்த ஜிப். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா DEFG எல்லாமே வந்து இது போல் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், டிக்ஷனரியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் வந்து டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டெப்த் அபவுட் டிக்ட், செட், லிஸ்ட், டியூப்பிள் இதெல்லாம் வந்து பைத்தான் கம்ப்ளீட் கோர்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனால் இதோட யூசஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து பார்ப்போம். இதான் வந்து டிக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். div mod inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for div mod inbuilt function. a வந்து dividend, b வந்து divisor. இந்த ஃபங்க்ஷன் வந்து quotient ரிமைண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைஸ். ஸோ 5 divided by 2 வந்து என்ன வந்து quotient பார்த்தீங்கன்னா 2, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா we can see the quotient is 2 and the remainder is 1. இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணுறோன்னா a/b கொடுக்குறோம். இது வந்து ஃப்ளோர் டிவைஸர். திஸ் வில் கிவ் கோஷன். இது வந்து என்ன கொடுக்குன்னா ரிமைண்டர் வந்து கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா 2,1 சேம் அவுட்புட் ஆஸ் திஸ். ஸோ இதான் வந்து div mod inbuilt function. enumerate inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for enumerate. இது வந்து x வந்து input, இது வந்து starting. இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒன்றுமே கொடுக்கலன்னா 0லேருந்து கவுண்ட் ஆகும். எதனாச்சும் இன்புட் கொடுத்தோன்னா, உதாரணத்துக்கு 10ன்னு கொடுத்தோன்னா 10லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 10, 11, 12 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 சரிங்களா. இப்போ enumerate ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணனா இது என்ன ஆகுனா 0,2, 1,3, 2,4, 3,5 அப்படி வரும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கவுண்ட் பண்ணும். 0, 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி, ஸோ 0,2, 1,3, 2,4, 3,5 வந்து அவுட்புட்டில் வரும். இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. ஸோ இப்போ இது வைக்க பிரிண்ட் டி வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 0,2, 1,3, 2,4, 3,5. ஸோ 0 கவுண்ட் ஆகுது. 0, 1, 2, 3 இப்படி வந்து கவுண்ட் பண்ணலாம். இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. ஸோ இது இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 10 கொடுத்தா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து கவுண்ட் ஆகும். 10, 11, 12, 13 அப்படின்னு கவுண்ட் ஆகும். இதான் வந்து யூஸ் ஆஃப் enumerate. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணாமல் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா enumerate 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டாக. அப்போ டிஃபால்ட்டாக கவுண்ட் வந்து என்ன ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, x of 0, x of 1. அப்போ இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தோம்னா 0ன்னு அசியூம் பண்ணிக்கும் அதுவே டிஃபால்ட்டாக. 2 ஆர்குமெண்ட் கொடுத்தோன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து 10க்கு வந்து அசைன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா என்ன ஆகுனா 0,2, 1,3, 2,4, 3,5 இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,2 ஏன்னா இண்டெக்ஸ் வந்து கவுண்ட் வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10,2, 11,3, 12,4, 13,5 இதான் வந்து enumerate. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட். ஸோ இதான் வந்து யூசஸ் ஆஃப் enumerate inbuilt function. eval inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ் வந்து evalக்கு வந்து இது இன்புட் வந்து will be in the form of ஸ்ட்ரிங்காக வந்து இருக்கும். ஸோ இதோட யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவாலுவேட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து எவாலுவேட் பண்ணி இந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 5 இருக்குது. ஸோ 5 × 5 இது வந்து 5 to the power of 2. ஸோ 5 × 5 that is 25 plus 5. ஸோ ஆன்சர் வந்து 30. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 13 வந்து நம்ம வந்து ஒப்டெயின் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த
பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் பண்ணும். ஸோ அதான் வந்து எவால் ஃபங்க்ஷன். எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அந்த ஆப்ஜெக்ட், இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல். இப்போ இந்த கிவன் ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா x = 7, y = 10 for I in the range of 0 to 3 print of I. இந்த கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து என்னென்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0, 1 and 2. ஸோ இதான் வந்து யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கும் எவாலுக்கும் என்ன வித்தியாசம்னா, எவாலில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா எக்ஸ்பிரஷனாக இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூட்டில் வந்து இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ப்ராடர் தென் எவால். எவாலுவேட் ஃபங்க்ஷன் விட இது வந்து ப்ராடர். உதாரணத்துக்கு இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம எவால் வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். எரர் வந்து வருது. ஸோ இது வந்து ஃபார் ப்ராடர் ஆப்ஜெக்ட், இது வந்து ஃபார் எக்ஸ்பிரஷன். இதான் வந்து எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபில்டர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எந்தெந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் ட்ரூ ஆகுதோ அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து இட்ரபிள் வேல்யூஸ், இதுதான் இட்ரபிள் 1 2 3 4 வந்து இன்புட்டாக கொடுப்போம். எந்தெந்த வேல்யூக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து சேவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா fn பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்டர் fn 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 1 போகும். 1 போயிடுச்சுன்னா x smallest by 2 0வா இல்லை, அப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து சேவ் பண்ணாது. 2ன்னு போயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 2 வேல்யூ வந்து சேவ் பண்ணிக்கும். இன்புட் 3ன்னு போயிடுச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இன்புட் 4ன்னு போயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 2ம் 4ம் லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஃபில்டர். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணோம் சொல்லி பார்ப்போம். இது ஒரு விதமான மெத்தட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2வால் டிவைட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபில்டர் 1 யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இட்ரபிள். ஸோ இன்புட் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் இட்ரபிள் 1 2 3 4ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸை கொடுத்தோன்னா என்ன பண்ணுறோன்னா, நம்ம லென்த் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி இந்த வந்து லூப்பை ரன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து fn of x of 0, x of 0 வந்து 1, 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது, ஸோ ஃபால்ஸ். ஸோ இந்த லூப் வந்து இஃப் லூப் வந்து ரன் ஆகாது. 2 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகும், அப்போ வந்து a வந்து 2ஆல் அப் அண்ட் ஆகும். 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது, ஸோ இந்த இஃப் லூப் ரன் ஆகாது. 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகும், ஸோ இந்த இஃப் லூப் ரன் ஆகும். இந்த 4 வேல்யூ வந்து அப் அண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபில்டர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தோன்னா 2 and 4 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் சேம், இதோட வேல்யூ பார்த்தாலும் சேம். ஸோ இதான் வந்து ஃபில்டர் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி இன்டிஜராகவும் இருக்கலாம். அது வந்து என்ன கன்வெர்ட் ஆகும்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது அது வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் கேரக்டர் ஃபார்மேட்டாக கொடுத்தீங்கன்னா எரர் வந்து வரும். இதான் வந்து ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்னா 2.23, இதுக்கு வந்து -2.0. e -003 என்னன்னா 10 to the power of -3. ஸோ 1 divided by 1000, 0.00. இதான் வந்து ஃப்ளோட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபார்மேட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். நம்ம ஜென்ரலாக பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபார்மேட் 12,b பைனரி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓனா ஆக்டல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லி பார்த்தோம். இப்போது ஃபார்மேட் 12,bயும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபார்மேட் 12 கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து வாங்கி இதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்க சொல்லி ஃபார்மேட் மெத்தட் மூலம் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு வந்து என்ன வருது,
1100 வருது. இதுக்கு வந்து என்ன வருது 14 வருது ஆக்டல் வேல்யூ. இதுக்கு வந்து 12க்கு என்ன வருது Cன்னு வருது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இப்படி மெத்தடும் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் பண்ணால் சேம் வேல்யூ தான் வருது. இதான் வந்து யூஸ் ஆஃப் ஃபார்மேட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஃபார் obtaining பைனரி வேல்யூ ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஃபார்மேட் மெத்தட் மூலம் இதை ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை பொசிஷனை பற்றி பார்ப்போம். ஃபார்மேட் மெத்தட் மூலம் இந்த ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி இந்த பிரிண்டில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு டாட் ஃபார்மேட் 27/10/2021னா இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். இப்போது இது 0, 1, 2 இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரணும், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வரணும், இது வந்து 0 இண்டெக்ஸ் வரணும்னா அப்போ ஆன்சர் வந்து 2021-10-27 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம்னா 1 and 2 மட்டும் நீங்கள் வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கன்னா அப்போ என்ன வரும் 10-2021 வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்மேட் மெத்தடில் வந்து ஒரு அன்பேக் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுங்க. லிஸ்ட் வந்து இப்படி கொடுக்குறாங்க. இதை வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா அன்பேக் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும், 27 இங்கே வரும், 10 இங்கே வரும், 2021 இங்கே வரும். ஸோ இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை பொசிஷன். கோட ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா ஃபார்மேட் 27/10/2021 27 ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் 10/2021. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். 2 வந்து 2021 10/27. இதில் என்னன்னா அன்பேக் பண்ணுது 27/10/2021. இதான் வந்து ஃபார்மேட் மெத்தட் மூலம் ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை பொசிஷன். நெக்ஸ்ட் ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை நேம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மெட்டில் இயர் ஈக்குவல் டு 2021 கொடுத்துருக்குறோம், மந்த் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்குறோம், டேட் ஈக்குவல் டு 27. இதோட நேம் இது. இப்போ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் நேமை போட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட் என்ன 27, மந்த் என்ன 10, இயர் என்ன 2021. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் சொல்லி பார்ப்போம். இந்த கீவேர்டட் ஆர்குமெண்ட்டை வந்து என்னென்னா 2 ஸ்டார் போட்டிங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். நம்ம இங்கே வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து சிங்கிள் ஸ்டார் போட்டால் இந்த ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா கீவேர்டட் ஆர்குமெண்ட் வந்து அன்பேக் ஆகும். இப்போ டபுள் ஸ்டார் போட்டுருக்குறோம். அப்போ டேட்டில் இது வரும், மந்தில் இது வரும், இயரில் இது வரும். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை நேம்ஸ். இப்போ ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா உதாரணத்துக்கு இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5+6j வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதோட ரியல் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுன்னா 0.real இந்த இன்புட்டாக கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் 0.realனா 5ன்னு வரும், 0.imageனா 6ன்னு வரும். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது, காம்ப்ளெக்ஸுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட் மெத்தட் மூலம் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இதான் வந்து ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் பை நேம்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வச்சுப்போம், டியூப்பிள்னு வச்சுப்போம். இதோட ஐட்டம் இது வந்து 0th ஐட்டம், இது ஃபஸ்ட் ஐட்டம். இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் நேம் இஸ் இந்த நேம் வந்து என்ன சொல்லணும்னா இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போது 0 வந்து நேமை கன்சிடர் பண்ணிக்கும். 0 செல்லான்னு வரும், 0 ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே துரைன்னு வரும். அதே போல் இதில் பார்த்தோன்னா ரெப்பார்னா என்னன்னா கோச்சோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரிங்குனா கோச் இல்லாமல் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 2 கோச் கீழே கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் செல்லா, செகண்ட் நேம் இஸ் துரை. ஸோ ஆக்சஸிங் ஆர்குமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ரெப்பார் மூலம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோச்சோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.
ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணால் கோட்ஸ் இல்லாமல் அவுட்புட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ். அலைனிங் த டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபைங் எ வித். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, பிரிண்ட் லெஃப்ட் அலைன் கொடுக்குறோம். இப்படின்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, லெஸ்ஸர் சைன் போட்டிங்கன்னா 30 ஸ்பேஸில் இதை வந்து லெஃப்டில் வந்து அலைன் பண்ணு. இப்படின்னு போட்டிங்கன்னா கிரேட்டர் சைன் போட்டிங்கன்னா 30 ஸ்பேஸில் இது வந்து செல்லை வந்து ரைட்டில் அலைன் பண்ணு. இப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, சென்ட்ரலில் 30 ஸ்பேஸில் சென்ட்ரலில் செல்லை வந்து அலைன் பண்ணு சொல்லி சொல்கிறோம். இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ லெஃப்ட் அலைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 ஸ்பேஸ், இதில் வந்து செல்லா லெஃப்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்பேஸ் செல்லா ரைட்டில். இது வந்து 30 ஸ்பேஸ் செல்லா வந்து சென்டரில். இதான் வந்து யூஸ் ஆஃப் அலைனிங் த டெக்ஸ்ட். இது வந்து இப்போ நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் முன்னாடி ஸ்டார்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்பேசஸில் வந்து ஸ்டார்னு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். சேம் கோட் தான். ஸ்டார்னு போட்டிங்கன்னா ஸ்டார், இந்த ஸ்பேசஸில் ஸ்டார் வரும், இந்த ஸ்பேசஸில் ஸ்டார்ட் வரும். ஸோ இது டோட்டலாக வந்து எவ்வளோனா 30. இது டோட்டலாக எவ்வளோனா 30. இது ஸ்பேசஸில் ஸ்டார் வரும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைங் சைன் வச்சு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இது வந்து என்னென்னா ஒரு ரெண்டும் ஃப்ளோட். இப்போ ப்ளஸ் எஃப்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து ரெண்டுத்துக்கும் இது வந்து ப்ளஸ் 3.1400 வரும், மைனஸ் 3.1400 வரும். இங்கே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் சைனை மட்டும் காமிக்கும். சைனே போடாமல் விட்டிங்கன்னா ப்ளஸுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும், மைனஸுக்கு வந்து மைனஸ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணும். இதை வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா முன்னாடி ப்ளஸ் சைன் வரும், மைனஸ் சைன் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் வரும். வெறும் எஃப் போட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? 0.2 எஃப்னு போட்டிங்கன்னா உதாரணத்துக்கு 1.23456789 போட்டு 0.2 எஃப்னா 23 வரைக்கும் 1.23 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 0.2% போட்டிங்கன்னா 80/100னா 80 அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து யூசிங் ஸ்பெசிஃபிக் சைன். குளோபல்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இதோட யூசஸ் என்னன்னா, குளோபல் சிம்பிள் டேபிள்ஸை வந்து என்னன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். குளோபல் சிம்பிள் டேபிள் என்ன இருக்குன்னா, குளோபல் ஸ்கோப் ஆஃப் த ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த குளோபல் சிம்பிள் டேபிளில் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். இதில் வந்து a = 5 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், fn ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து லோக்கல் ஸ்கோப் ஆஃப் த இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதில் குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா a இந்த ப்ரோக்ராமில். ஸோ இது என்ன பண்ணுறோம், ஏவை ஆக்சஸ் பண்ணி அதை வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ குளோபல் வந்து ஒன்று வந்து என்ன யூஸ்னா குளோபல் சிம்பிள் டேபிள் ரிட்டர்ன் பண்ணோம். ரெண்டாவது இந்த குளோபல்ஸை வச்சு நம்ம குளோபல் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணி அது வந்து அதை ஏ வந்து மாடிஃபை பண்ணி நம்ம அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ t = a + x, இங்கே வந்து a = 5. ஆனால் இப்போ வந்து சேஞ்ச் ஆன a வந்து 10 இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன். அப்போ t = 10 + இன்புட் x 10. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 20. இன்புட் வந்து 10ன்னு கொடுக்குறோம். அப்போ x = 10. இங்கே வந்து a வந்து 5 இல்லை, a வந்து 10ஆக மாற்றுறோம். ஸோ அப்போ வந்து t = 20. இதான் வந்து குளோபல்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதே வந்து ஹெல்ப் ஆஃப் செல்லா கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஹெல்ப்பு செல்லா இன்புட் x, y. ஏன்னா இன்ட் பார்த்தீங்கன்னா x, y கன்ஸ்ட்ரக்ட் x and y இன்புட்டை எடுக்குது. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இந்த மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் இருக்குது. அதுக்கடுத்தது டேட்டா பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ ஹெல்ப் ஆஃப் செல்லா வந்து என்னென்னா பைத்தான் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஹெல்ப். இதான் வந்து யூஸ் ஆஃப் டிர். டிர் வந்து எதுக்குன்னா லிஸ்ட் ஆஃப் வேலிடான ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஹெல்ப் வந்து கம்ப்ளீட் பைத்தான் டாக்குமெண்டேஷனை நம்மளுக்கு வந்து காமிக்கும். இதான் வந்து டிர் அண்ட் ஹெல்ப் ஆஃப் செல்லா. எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன்.
இன்புட் வந்து டெசிமல் நம்பர். இதோட யூஸ் வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து கிவன் டெசிமல் நம்பர் வந்து எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ எக்ஸ் ஆஃப் 12 சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா என்ன வரும்னா 0xCன்னு வரும். ஸோ 0xனா என்னன்னா ப்ரிஃபிக்ஸ். என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா சி வந்து ஒரு எக்ஸா டெசிமல் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. எனக்கு அந்த ப்ரிஃபிக்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் 12 ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து எக்ஸா டெசிமல் சொல்கிறீங்க வித்வுட் ப்ரிஃபிக்ஸ். ஹேஷ் முன்னாடி போட்டிங்கன்னா வித் ப்ரிஃபிக்ஸோட வரும். இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 0xC 0x வந்து எக்ஸா டெசிமல் சொல்லி இண்டிகேட் பண்ணுது. இதான் வந்து எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக எப்படி மேக் பண்ண சொல்லி பார்ப்போம். இதான் வந்து x1 தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு லிஸ்ட்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். h = 0ன்னு அசைன் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு பொதுவாக தெரியும் எக்ஸா டெசிமல் வேல்யூ எப்படி ஒப்டெயின் பண்ணுவோன்னா கிவன் நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணுவோம். அதோட ரிமைண்டர் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த கோஷன்ட்டை திரும்பி 16ஆல் டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணிப்போம். எப்போ கோஷன் வந்து லெஸ் தென் 16 வர வைக்க நம்ம வந்து டிவைட் பண்ணி இந்த ரிமைண்டர் ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த லெஸ் தென் 16 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். இந்த கோடை பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 16 என்ன பண்ணுறோன்னா அந்த ரிமைண்டர் சேவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஃப்ளோர் டிவைடட் பை 16. அதாவது இது வந்து என்னென்னா இப்போ கோஷன்ட் இந்த வேல்யூ வந்து கோஷன்ட் வரும். இந்த கோஷன்ட் வேல்யூ வந்து திரும்பி எக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். திரும்பி இந்த லூப் ரன் ஆகினே இருக்கும். எல்ஸ் லெஸ் தென் 16 ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு எக்ஸ் h = 1ன்னு சொல்லி நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். எதுக்கு h = 1ன்னா இஃப் h = 1ன்னா நம்ம வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. லூப் ரன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது பிறகு நம்மளுக்கு எக்ஸா டெசிமல் தெரியும். 0 to 9னா சேம் வேல்யூ இது பண்ணணும். 10னா தட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை a, 11னா b, 12னா c, 13னா d, 14னா e, 15னா f, 0 to 9னா சேம் 0 to 9. ஸோ நம்ம எல்லா வேல்யூவும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணினே வருவோம். வந்துட்டு அதை அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எதுக்குன்னா அந்த வேல்யூ அப்பெண்ட் பண்ண வேல்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இனிஷியல் ரிமைண்டர்லேருந்து மேலேருந்து கீழே வைக்க ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் எப்படி ஆக்சுவலாக இருக்குன்னா கீழேருந்து மேலே வைக்கும் இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து வரும். ஸோ இதான் வந்து எக்ஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நம்ம உருவாக்குன ஃபங்க்ஷன். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்த்தோன்னா 144க்கு எக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து 90. அதை இங்கே ஒப்டெயின் ஆகுது. 111க்கு எக்ஸா டெசிமல் வந்து 6f. அதான் வந்து இங்கே ஒப்டெயின் ஆகுது. இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இது வந்து நம்ம லிஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம லிஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து எக்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்புட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட். இப்போ வந்து s = இன்புட். s வந்து இன்புட்லேருந்து வாங்குகிறோம். அதுக்கடுத்து அந்த வாங்கின இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணுறோம். செகண்ட் டைம் s வந்து இன்புட் வந்து ஏரை போட்டு வாங்குகிறோம். வாங்கின இன்புட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இதான் வந்து ரன் பண்ணும் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் டைம் செல்லான்னு டைப் பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து நம்ம பிரிண்ட் s வந்து என்ன ஆச்சுன்னா செல்லான்னு டைப் ஆகுது. ஸோ துரைன்னு டைப் ஆகுது. ஸோ இன்புட் வந்து இப்படியே வாங்கலாம், இல்லாட்டி நம்ம ஏரே டைரக்ஷன் போட்டு கூட வாங்கலாம். இதான் வந்து அபவுட் இன்புட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ் ஃபார் இன்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து இது. பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ, இன்னொன்று வந்து பேஸ். பேஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து 10ன்னு வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா கிவன் வேல்யூ வந்து இன்டீஜராக வந்து இது மாற்றும். இது வந்து ஃப்ளோட். ஸோ இது இன்டீஜராக மாற்றிச்சுன்னா அவுட்புட் வந்து 5ன்னு வரும். இது வந்து ஸ்ட்ரிங். இது இன்டீஜராக மாற்றிச்சுன்னா 5ன்னு வரும். இப்போ நம்ம வந்து பேஸ் 8ஆக கொடுத்தோன்னா இது வந்து என்னென்னா ஆக்டலில் இருக்குது. இது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். 2ஆக கொடுத்த 1 என்ன வரும் 3. ஸோ இது வந்து பேஸ் 2ஆக இருக்குது. இது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னா 5.5 வந்து ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக மாற்றுது 5ன்னு.
ஸ்ட்ரிங் 5 வந்து 5 மாற்றுது, 17 ஆக்டலில் வந்து 15 மாற்றுது டெசிமல் நம்பராக, 11 பைனரி நம்பர் வந்து 3 டெசிமல் நம்பராக, அதான் வந்து இன்டிஜராக மாற்றுது. இதான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இஸ் இன்ஸ்டன்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இதில் வந்து என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த கொடுத்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குரியதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். உதாரணத்துக்கு கிளாஸ் கேட்னு வச்சுப்போம். C1 C2 வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் கேட், C3 வந்து ஒரு வேரியபிள். இதில் பார்த்தோன்னா C1 வந்து கிளாஸ் கேட்டோட ஆப்ஜெக்டா, ஆமாம் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். C3 வந்து கேட் கிளாஸோட ஆப்ஜெக்டா, இல்லை ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். அதே போல் 5 வந்து ஒரு இன்டிஜர் கிளாஸுக்குரியதா, ஆமாம் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். 5.5 வந்து ஃப்ளோட்டுக்குரியதா, ஆமாம் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ஸ்ட்ரிங்குக்குரியதா, ஆமாம் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஸ் இன்ஸ்டன்ஸோட கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குரியதா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக. கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ட்ரூ, இதுக்கு வந்து ஃபால்ஸ், இதுக்கு வந்து ட்ரூ ட்ரூ ட்ரூ. இதான் வந்து இஸ் இன்ஸ்டன்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இஸ் சப்கிளாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த கிவன் கிளாஸ் வந்து இஸ் a subclass ஆஃப் இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குரியதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்காகத்தான் இஸ் சப்கிளாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு கிளாஸ் அனிமல் இருக்குது, கிளாஸ் கேட் இருக்குது. கேட் வந்து இஸ் a subclass ஆஃப் அனிமல். அதே போல் கிளாஸ் ஈகிள் இருக்குது, கிளாஸ் ஈகிள் வந்து இட்ஸ் நாட் a subclass ஆஃப் அனிமல். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா இஸ் சப்கிளாஸ் கேட் வந்து அனிமலோட சப்கிளாஸா, ஆமாம். ஈகிள் வந்து அனிமலோட சப்கிளாஸா, இல்லை. ஸோ இதுக்கு வந்து ட்ரூ, இதுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ இதான் வந்து யூஸ் ஆஃப் இஸ் சப்கிளாஸ். இட்டர் அண்ட் நெக்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டெக்ஸ் ஃபார் இட்டர். ஆப்ஜெக்ட் அண்ட் சென்டினல் சொல்லி பார்க்குறோம். 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதோட யூஸ் வந்து என்னன்னா, இது வந்து என்னன்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட். இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்னா என்ன? இட்ரேட்டர்னா என்னன்னா ட்ராவர்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். ஒரு எண்டுலேருந்து இன்னும் 2 வரைக்கும் 4 to 7 வந்து 1 by 1 ட்ராவர்ஸ் பண்ணது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, இட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு x = இட்டர் ஆஃப் 4 5 6 7னா ஒரு இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் மூலம் என்ன பண்ணலன்னா ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ட்ராவல்னா 1லேருந்து 1 1லேருந்து 1 1லேருந்து எண்டு வைக்க போகலாம். ஸோ அதான் வந்து என்ன சொல்லலாம், ஸ்டார்டிங் டு எண்டு வைக்க ட்ராவல்ஸ் பண்ணலாம்னா 1லேருந்து 1 1லேருந்து 1 1லேருந்து கடைசி வைக்க போகலாம்னு சொல்லி அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு 4ல் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து 5 அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கும், 6ன்னு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து 7 கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஒன்றும் இல்லை. அப்போ என்னன்னா எரர் காமிக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னா இந்த வேலையை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க சொல்லி சொல்கிறோம். இதான் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா x = இட்டர் 4 5 6 7. இது டியூப்பிள். ஸோ இது வந்து என்ன கிரியேட் ஆகுன்னா டைப் வந்து டியூப்பிள் இட்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பிரிண்ட் எக்ஸ் வந்து என்னன்னா ஒரு இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் செல்லா அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிறதால ஃபர்ஸ்ட் வந்து 4ன்னு வரும், செகண்ட் 5ன்னு வரும், 6ன்னு வரும், 7 வரும், 8ன்னு ஒன்றும் இல்லை. அதால் அவுட்புட் வந்து என்னன்னா செல்லான்னு வரும். இதான் வந்து நெக்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா டியூப்பிள் இட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ டைப் ஆஃப் எக்ஸ் இதோட என்ன டைப்னா கிளாஸ் டியூப்பிள் இட்ரேட்டர், அந்த கிளாஸுக்கு இட் பிலாங்ஸ் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்டார்டிங் 4ன்னு வருது, நெக்ஸ்ட் 5ன்னு வருது, நெக்ஸ்ட் 6ன்னு வருது, நெக்ஸ்ட் 7 பிறகு எதுவும் இல்லை. அப்போ என்ன வரும்னா டிஃபால்ட்டாக செல்லான்னு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ டிஃபால்ட் இல்லைன்னா எரர் வந்து வரும். இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்டர் அண்ட் நெக்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். லென் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதோட யூஸ் வந்து என்னன்னா லென்த் ஆஃப் த கிவன் சீக்வன்ஸ் இல்லாட்டி கலெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா செட். ஸோ இது 1 2 3 4. ஸோ இந்த ஆன்சர் வந்து 4. இது வந்து 0 to 4 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5. இது 1 2 3 4 5, ஆன்சர் வந்து 5. ஸோ இன்புட் வந்து எது சீக்வன்ஸாக இருக்கணும் இல்லாட்டி கலெக்ஷன்ஸாக இருக்கும்.
ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 4 5 5. ஓகே, இப்போ வந்து சீக்வன்ஸ் இல்லாமல் நம்ம இன்புட் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது சீக்வன்ஸ் இல்லை, இன்புட் மட்டும் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வந்து எரர் வரும். ஸோ input must be either a sequence or collection. இதான் வந்து len inbuilt function. list inbuilt function, இதான் வந்து syntax for list inbuilt function. input வந்து ஒரு iterable. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுனா லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு இது வந்து டியூப்பிளில் இருக்குது, இது வந்து செட்டில் இருக்குது. இது வந்து நம்ம லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுங்க சொல்கிறோம். இதான் வந்து list inbuilt function. ஸோ 1 2 3 4 1 2 3. ஸோ இது வந்து என்னென்னா டியூப்பில் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. இது வந்து செட்டாக இருக்கிறதால வந்துன்னா யூனிக் நம்பர் மட்டும் எடுத்துக்கும். அப்போ 1 2 3 மட்டும் தான் இருக்கும். அது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. இதான் வந்து லிஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். லோக்கல்ஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இது வந்து எதுக்குன்னா ரிட்டர்ன் த லோக்கல் சிம்பிள் டெம்பிளை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இங்கே எடுத்துப்போம். ஃபங்க்ஷன் 1 வந்து இதில் எதுவுமே இல்லை, இதோட லோக்கல் சிம்பிள் டேபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் 2ல் a = 5 b = 10 இந்த லோக்கல் சிம்பிள் டேபிளை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் 1ல் லோக்கல் சிம்பிள் டேபிள் ஒன்றுமே இல்லை. ஃபங்க்ஷன் 2ல் லோக்கல் சிம்பிள் டேபிள் பார்த்தீங்கன்னா a = 5 b = 10. இதான் வந்து யூஸ் ஆஃப் லோக்கல் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். மேப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் மேப். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து ஃபங்க்ஷன், செகண்ட் வந்து ஒரு இட்ரபிள். கலெக்ஷனாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா வர இன்புட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி அனுப்புது. இதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ மேப் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இட்ரபிள் வந்து ஒவ்வொரு வேலையும் ஸ்கொயர் பண்ணி இந்த லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 1496. ஸோ ஃபஸ்ட்டு 1 போயிடுச்சுன்னா ஸ்கொயர் பண்ண 1, 2 போயிடுச்சுன்னா ஸ்கொயர் பண்ண 4, 3 போயிடுச்சுன்னா ஸ்கொயர் பண்ண 9, 4 போயிடுச்சுன்னா ஸ்கொயர் பண்ண 16. இதான் வந்து மேப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணனா அதே போல தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னா ஸ்கொயர் பண்ணதுக்கு. ஸோ நம்ம இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மேப் 1ன்னு, இன்புட் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ். நம்ம வந்து எக்ஸ் என்ன பண்ணுறோன்னா 1 2 3 4 ஒவ்வொரு வேலையாக வந்து இந்த ஃபார் லூப் மூலம் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து எம்மில் அப்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா 149616. This is same as this. So this is about map inbuilt function. Memory view inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ். இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மெமரி வியூ அப்படின்னா என்னென்னா மெமரியை வந்து வியூ பண்ணுறது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரியை வந்து வியூ பண்ணுது. இது வந்து என்ன யூஸ்ஃபுல், எதுக்கு யூஸ்ஃபுல்னா இன்டர்னல் டேட்டா ஆஃப் அன் ஆப்ஜெக்டை வந்து பார்க்கறதுக்காக. இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது இன்டர்னலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பைட் அரே AAC ஆஸ்கியில் என்கோட் பண்ணுறோம். சரியா? இப்போது இதோட மெமரி வியூ வந்து எம்னு சேவ் பண்ணுறோம். இப்போது எக்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் M0, M1, M2. ஏன்னா எக்ஸ் வந்து என்ன இருக்குது, A கேபிட்டல் AC இருக்குது. இப்போ M0 என்னவாக இருக்கும், M1 என்ன இருக்கும், M2 என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த M1 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். திரும்பி எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணுறோம், திரும்பி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ கோடு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்னது, பிரிண்ட் எக்ஸ் வந்து என்னதுன்னா பைட் அரே A கேபிட்டல் AC. இதோட மெமரி வியூ M வந்து என்னென்னா M0 வந்து என்னென்னா 97 ஆஸ்கி வேல்யூ, கேபிட்டல் A வந்து 65, C வந்து 99. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், M1 வந்து 98 தான் மாற்றுறோம். அப்போ கேபிட்டல் A வந்து என்ன ஆகுனா பியாக மாறும். இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி வியூ இன்பில்ட் ஃபங்க்ஷன். மெமரி வியூ வந்து பஃபர் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி இன்டர்னல் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணும். இது வந்து என்னென்னா இன்புட் வந்து பைட் அரேவாக இருக்கலாம், பைட்டாக இருக்கலாம், நான் பைட்டாகவும் இருக்கலாம்.
இதுதான் வந்து மெமரி வியூ. மேக்ஸ் அண்ட் மின் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா மேக்ஸிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகும். மின் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, இதில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனா நம்மளுக்கு வந்து 7 and 1 வந்து ஒப்டெயின் ஆகுது. இதே வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மூலம் நம்மளே டிஃபைன் பண்ணோன்னா this is one of the way. இது வந்து ஃபார் மின் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மின் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த லூப் வந்து ஃபஸ்ட் வேல்யூ டு லாஸ்ட் வேல்யூவுக்கு ரன் பண்ணுறோம். இஃப் எதனாச்சும் ஒரு எக்ஸ் ஆஃப் 5 வந்து லெஸ் தென் மின் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸ் ஆஃப் 5 வேல்யூ வந்து மின் ஆஃப் எக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் மின் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம லூப் ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மினிமம் வேல்யூ வந்து 3 -3. இப்போ இதே வந்து மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த சைனை மட்டும் நீங்கள் மாற்றுங்க. இப்போ இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒப்டெயின் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸ்ன்னு மாற்றிட்டு இது வந்து மேக்ஸ் 1ன்னு போட்டிங்கன்னா மேக்ஸ் அண்ட் மின் இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஈஸியாக வந்து நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மூலம் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இது வந்து எதுக்குன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x = ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இந்த இதில் வந்து dir ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த யூசர் டிஃபைன் ஆட்ரிபியூட்ஸும் இருக்காது. இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதான் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஆப்ஜ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த டெசிமல் நம்பர் வந்து ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0O7 வரும். 0O வந்து ப்ரிஃபிக்ஸ். அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு ஆக்டல் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் வாங்கினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். 0O வந்து ப்ரிஃபிக்ஸ், இது வந்து 7. இந்த ப்ரிஃபிக்ஸ் வாங்கினா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி we can obtain the octal வேல்யூ மட்டும் obtain பண்ணிக்கலாம். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும் சொல்லி பார்ப்போம். நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு எப்படி பண்ணணுமோ அதே போல தான் x வந்து greater than 8 இருந்தால் ரிமைண்டர் equal to x smallest 8 அப்பன் பண்ணுறோம். எல்ஸ் ரிமைண்டர் equal to x. ஹெக்ஸாடெசிமலுக்கு வேல்யூ எப்படி பண்ணுமோ அதே போல தான் ஆக்டலுக்கும் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூ ஃபார் 898 வந்து 1602. இதான் வந்து இங்கே இருக்குது. 11க்கு வந்து 13. இதான் வந்து இங்கே இருக்குது. திஸ் இஸ் அபவுட் ஆக்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓப்பன் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். வந்து ஃபைல் டெஸ்டிங் சொல்லி ஒரு நோட் பேடில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஓப்பன் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ஷார்ட்டாக R வந்துன்னா ஃபார் ரீடிங், W ஃபார் ரைட்டிங். ரைட்டிங்னா இந்த என்டையர் கோடை புதுசாக ரைட் பண்ணோம். A ஃபார் அப்பெண்டிங். அப்பெண்டிங்னா இதுக்கு பிறகு எழுதும் கோடை. X வந்து புதுசாக க்ரியேட் பண்ணதுக்காக, B வந்து பைனரி மோடில் ரீட் பண்ணதுக்காகவும், T வந்து டெக்ஸ்ட் மோடில் ரீட் பண்ணதுக்காக. இப்போ நீங்கள் ரீடிங்கோ ரைட்டிங் அதை டைம் பண்ணலன்னா ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கோட். நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் இந்த சின்டாக்ஸ் மூலம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபைல் நேமை கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ரீட் பண்ணுறோம். ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஓப்பன், இந்த ஃபைல் நேம் இந்த ரீட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ரீட் பண்ணுன்னா ஃபைல் நேம் டாட் ரீட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரீட் பண்ணும். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்த எல்லா டேட்டாவும் வந்துச்சு. இதில் அந்த நோட் பேட் வந்து ரீட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த கோடை வந்து என்ன பண்ணோம், ரன் பண்ணி பார்ப்போம். இந்த கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ இது அப்பன் ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லி ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது, நம்ம கொடுத்த இன்புட் வந்து வருது, ஷெல்லான்னு வருது.
ஸோ இதான் வந்து என்ன சொன்னால் அப்பெண்டிங் சொல்லி சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ரைட்டாக மாத்திரம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ரைட்டுன்னு மாற்றியாச்சு. இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த என்டையர் டெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா இது வந்து ஓவர் ரைட் பண்ணிச்சு. ஆயிடுச்செல்லா அப்படி மட்டும் வருது. இதான் வந்து யூஸ் ஆஃப் ரைட். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஓப்பன் இன்பில்ட் ஃபங்க்ஷன். பா இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இது பேஸ் வேல்யூ, இது வந்து பவர், இது வந்து மாடுலஸ். ஸோ மாடுலஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு மேக்ஸிமம் இன்டிஜர் வேல்யூக்கு வந்து அசைன் ஆகிருக்கும். இப்போ பேஸ் 3 to the power of 3, 3 into 3 into 3, 3 into 3 9, 9 into 3 27. இந்த ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 27 வந்து வரும். இப்போ நம்ம வந்து மாடுலஸ் வந்து 2ன்னு கொடுத்தா அப்போ என்ன ஆகுன்னா 3 to the power of 2, அப்போ என்ன ஒரு ஆன்சர் 9. 9 மாடுலஸ் 2 வந்து ஆன்சர் என்னது 1. ஸோ 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பா இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக பண்ணணும்னா இது ஒரு விதமான மெத்தட். பா 1 பிஇ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா பி ஸ்டார் ஸ்டார் இ கொடுக்குறோம். அப்படின்னா என்னென்னா பி டு த பவர் ஆஃப் இ மாடுலஸ் எம். இப்போ எம் வந்து எதுவும் கொடுக்கலாம், தேர்ட் ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக இது எடுத்துக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதால என்ன தான் வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா என்ன ஆகுன்னா 7 to the power of 5 மாடுலஸ் 2 வந்து இங்கே வந்து ஒப்டெயின் ஆகும். ஸோ 7 to the power of 5 வந்து என்னன்னு பார்ப்போம். 7 to the power of 5 வந்து 16807. ஸோ 16807 இங்கே வரும். மாடுலஸ் 2 பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதான் வந்து பா இன்பில்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் பிரிண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து மேண்டேட்டரி, இதெல்லாம் ஆப்ஷனல். இப்போ பிரிண்ட் ஆஃப் 22 போட்டோன்னா 24 வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் செல்லான்னு போட்டால் செல்லா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ்சிபி வந்து என்னென்னா செப்பரேட்டர். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு வந்து செப்பரேட் பண்ணும்போது அதுக்கு நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்சிபி செப்பரேட்டர். ஸோ 1 பக்கத்தில் 2 ஸ்டார், 2 2க்கும் 3க்கும் 2 ஸ்டார். ஸோ இந்த 1 and 2 எப்படி செப்பரேட் ஆகுனா 2 ஸ்டார் நடுவில் இருக்கும். 2க்கும் 3க்கும் செப்பரேட் ஆகணும்னா 2 ஸ்டார் நடுவில் இருக்கும். எண்டு வந்து என்ன பண்ணுன்னா 1 2 3 எண்டில் வந்து டாட் டாட் டாட்னு வரும். இப்போ நம்ம வந்து செப்பரேட்டரையும் எண்டையும் சேர்த்து போட்டோன்னா 1 ஸ்டார் ஸ்டார் 2 2 ஸ்டார் ஸ்டார் 3 டாட் டாட் டாட்னு வரும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 24 1 ஸ்டார் ஸ்டார் 2 2 ஸ்டார் ஸ்டார் 3 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 டாட் டாட். இது வந்து 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 டாட் டாட். அதுக்கடுத்தது இதோட வேல்யூ வந்து இதுக்குரியது 1 ஸ்டார் ஸ்டார் 2 ஸ்டார் ஸ்டார் 3 டாட் டாட் டாட். இங்கே ஏன் நெக்ஸ்ட் லைன் போகலன்னா எண்டு போட்டிங்கன்னா சேம் லைனில் கண்டினியூ ஆகும். அதே லைனில் நெக்ஸ்ட் பிரிண்ட்டும் கண்டினியூ ஆகும். இதுதான் அபவுட் பிரிண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டெக்கரேட்டர். இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இந்த எம்ப்ளாயி இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் 2 இன்புட் வந்து வாங்குது கன்ஸ்ட்ரக்டராக. வாங்கும்போது என்னன்னா ஃபுல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம். இப்போ ஈக்குவல் டு எம்ப்ளாயி செல்லதுரையும் கொடுத்தோன்னா அப்போ ஃபுல் நேம் வந்து என்ன பிரிண்ட் ஆகும், செல்லதுரையும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஆட்ரிபியூட்ஸ் மூலம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சேஞ்ச் பண்ணால் இந்த ஃபுல் நேம் என்ன வரும் சொல்லி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணாலும் ராஜதுரைன்னு வராமல் செல்லதுரைன்னு வருது. இதோட சேஞ்ச் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டுது. ஸோ அதால் என்ன பண்ணாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. இதை ரிமூவ் பண்ணி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெத்தடுக்குள்ளே செல்ஃப்னு போட்டு அந்த ஆப்ஜெக்ட் உரியது, செல்ஃப்னா அந்த ஆப்ஜெக்ட் உரியது ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் செல்ஃப் டாட் லாஸ்ட் நேம். ஸோ எதனாச்சும் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா
இந்த மெத்தட் கால் பண்ணி அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜு துரைன்னு சொல்லி க்ளீனாக வருது. இதில் வந்து செல்லதுரை தான் வருது. இதில் வந்து என்னென்னா ராஜு துரைன்னு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இ டாட் ஃபுல் நேம் தான் இருக்குது. இது வந்து என்ன இ டாட் ஃபுல் நேம் ப்ராக்கெட் தேவை. ஸோ உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி ஒரு 1000 பேர் வந்து கோட் போட்டுக்கிறாங்க ஒரு எம்என்சி கம்பெனியில். எல்லாமே இ டாட் ஃபுல் நேம் சொல்லி கோட் போட்டுக்கிறாங்க. இப்போது இந்த கோடை வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும்னா எல்லோரும் என்ன பண்ணால் இ டாட் ஃபுல் நேம் ப்ராக்கெட்னு சொல்லி கோட்டில் எல்லா கோட்லேயும் வந்து மாற்றினே இருக்கணும். இது வந்து பிக் ஹெட்டேக். ஸோ அதால் என்ன பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா ஒரு டெக்கரேட்டர். இப்போது இதே தான் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் செல்ஃப் டாட் லாஸ்ட் நேம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுக்க மாட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர் என்ன பண்ணுன்னா இது வந்து இந்த செல்ஃப் வந்து மெத்தடை வந்து என்னென்னா ஒரு ஆட்ரிபியூட்டை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்கும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும். செல்லதுரை ராஜதுரை இங்கே ப்ராக்கெட் இல்லை. ஸோ அதால் வந்து ஒரு 1000 பேர் கோடை போட்டிருந்தாலும் அந்த கோடை வந்து உள்ளே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ப்ராப்பர்ட்டியோட யூஸ் வந்து என்னென்னா இது போல் ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர். ஒன்று வந்து ஸ்டார்ட், இன்னொன்று வந்து ஸ்டாப், இன்னொன்று வந்து ஸ்டெப். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ப்ரொடியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 2, 3, 4, 5, 6 இது போல் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தோன்னா 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தா 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குறோம். ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 0 அசைன் ஆகிக்கும், ஸ்டெப் வந்து 1 அசைன் ஆகிக்கும். 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் வந்து 2 அசைன் ஆகும், ஸ்டாப் வந்து 10 ஆகும், ஸ்டெப் வந்து 1 அசைன் ஆகும். இப்போ 3 ஆர்குமெண்ட் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 2, ஸ்டாப் வந்து 10, ஸ்டெப் வந்து 3 வந்து அசைன் ஆகும். இப்போ ரேஞ்ச் ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து 0, ஸ்டாப் வந்து 3. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வைக்க ரன் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வைக்க ரன் ஆகும். ஸோ 3ன்னா 3க்கு முன்னாடி என்ன வேல்யூ அதோட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் வந்து 2, ஸ்டாப் வந்து 10ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வைக்க வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 10, 2லேருந்து 10 வைக்க வரணும். ஆனால் ஸ்டெப் வந்து 3ன்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங் வந்து 2, ஸோ 2 + 3 வந்து என்னது 5, 5 + 3 வந்து 8, 8 + 3 11, 10க்கு மேலே இருக்கிறதால அது வந்து ஆன்சர் வராது. ஸோ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் வந்து 0, 1, 2, 2, 3, 4, 5, 7, 8, 2, 5, 8ன்னு வருது. இதான் வந்து ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலன்னா இது ஒரு விதமான வேல we can create this. நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார் ஏன்னா என்ன பண்ணணும் என்ன அர்த்தம்னா இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வந்துச்சு என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் வந்து 0ன்னு அசைன் பண்ணணும், ஸ்டெப் வந்து 1 அசைன் பண்ணணும். இப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஸ்டார்ட்டுக்கும் செகண்ட் வேல்யூ எண்டுக்கும் அசைன் பண்ணும். இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டுக்கும் செகண்ட் எண்டுக்கும் தேர்டு வந்து ஸ்டெப்புக்கும் வந்து அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்டெப்பு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணும். ஸ்டெப்பு வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வந்து 0, எண்டு வந்து 3ன்னு வச்சுப்போம். நம்ம இந்த இன்புட் வச்சுப்போம். இதில் வந்து ஸ்டார்ட் வந்து 0, எண்டு வந்து 3. ஸோ ஸ்டார்ட் வந்து 0, எண்டு வந்து 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் டாட் அப்பெண்ட் அப்போ வந்து என்ன ஆகும்னா 0ன்னு அப்பெண்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் வந்து என்ன ஆகும்னா 0 + 1 ஸ்டெப் வந்து 1. ஸோ ஸ்டார்ட் வந்து 1ன்னு மாறும். இப்போ இந்த லூப் ரன் ஆகும். 1 வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு 3யா இல்லை, அதால் வந்து 1 வந்து இதில் அப்பெண்ட் ஆகும் எக்ஸில். ஸ்டார்ட் வந்து என்ன ஆகும்னா 1 + 1 அப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 2 ஆகும். 2 வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு 3யா இல்லை, அப்போ எக்ஸில் வந்து 2 வந்து அப்பெண்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் வந்து நியூ ஸ்டார்ட் வேல்யூ வந்து என்ன வரும்னா 2 + 1 3. இப்போ ஸ்டார்ட்டில் வந்து 3ன்னு வந்து வரும். இப்போ ஸ்டார்ட் வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு 3யா 3 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3யா ஆமாம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கோடு வந்து நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம்.
இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 ஃபஸ்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூக்கு 258. இது வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிறதுக்கு இப்படி பண்ணலாம். 10 -1 -2 போட்டிங்கன்னா 10ல் ஆரம்பித்து 9 10 8 6 4 2 0 வரும். -1க்கு முன்னாடி வேல்யூ வரும். இங்கே -1ன்னு கொடுத்தனா 10 9 8 7 0 வரும். இதான் வந்து ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ரெப்பார் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரெப்பார் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா பிரிண்டபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆஸ்கி வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும்? பிரிண்டபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ப்ளஸ் நான் ஆஸ்கி கேரக்டர்ஸை வந்து ஆஸ்கி கேரக்டர்ஸை வந்து கன்வெர்ட் ஆகி பிரிண்டபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சேம் இன்புட் எக்ஸ் ஈக்குவல் டு மை நேம் இஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு என்ன கொடுக்கும், பிரிண்ட் ரெப்பார் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ன கொடுக்கும் சொல்லி பார்ப்போம். இப்போ பிரிண்ட் எக்ஸ்னா என்ன கொடுன்னா இந்த கோட்ஸ் வராது, இந்த மை நேம் இஸ் இது மட்டும் வரும். ரெப்பார் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்னா மை நேம் இஸ் இப்படின்னு வரும். அப்போ ரெப்பார் ஆஃப் எக்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா டபுள் ஸ்லாஷ்குள்ள எக்ஸை வந்து இன்புட்டாக கொடுக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ் வந்து இதான் வந்து எக்ஸ். ஸோ இதான் வந்து ரெப்பார் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ரிவர்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரிவர்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்புட் வந்து ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்புட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணி அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 4263 வந்து 3624ன்னு பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து ரிவர்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலான்னா ரிவர்ஸ்ட் 1ன்னு சொல்லி கொடுக்குறோம். லென்த் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது L-1 to -1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். -1ல் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா L-1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0க்கு போகிறோம். -1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து will get the reverse answer. கோடை ரன் பண்ணி பார்ப்போம். 624 இதான் வந்து ரிவர்ஸ்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ரவுண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ரவுண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். 2 பேராமீட்டர், ஒன்று வந்து இந்த கிவன் நம்பர், இன்னொன்று வந்து என்ன டிஜிட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த பாயிண்ட் பிறகு இதை வந்து ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லணும். இப்போ ஒரே ஒரு பேராமீட்டர் ஆர்குமெண்ட் மட்டும் நம்ம இன்புட்டாக கொடுத்தோன்னா இது வந்து ரவுண்ட் பண்ணும். 3.2 என்ன பண்ணோன்னா 3ஆக ரவுண்ட் பண்ணும். 3.6 வந்து என்ன ரவுண்ட் பண்ணுன்னா 4ஆக ரவுண்ட் பண்ணும். இப்போது 23.123456 அப்படின்னு போட்டு 4 டிஜிட் அப்படின்னு சொன்னால் இந்த 4th டிஜிட்டில் வந்து இப்போ 45 இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5. அதால் வந்து என்னென்னா இந்த 4 வந்து என்ன பண்ணோன்னா 5ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது 1 2 3 5ன்னு மாறிடும். இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 5. அதால் என்ன பண்ணால் இந்த 4th வேல்யூ வந்து என்னென்னா 5ன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இது ரவுண்டு இல்லாமல் ஃபார்மெட் மெத்தட் மூலம் இப்படி பண்ணலாம். ஸோ ஃபார்மெட் மெத்தட் மூலம் ரவுண்டு இல்லாமல் இப்படி பண்ணலாம். ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ஆன்சர் 3, இதுக்கு வந்து ஆன்சர் 4, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 233.1235 ஏன்னா இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5. அதில் என்ன ஆகுதுன்னா 1235 ஆகுது. இப்போ இதே ஃபார்மெட் மெத்தடில் பண்ணோன்னா சேம் ஆன்சர். ஸோ இதான் வந்து ரவுண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். செட் அண்ட் ஃப்ரோசன் செட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் செட். ஸோ ஃப்ரோசன் செட்டுக்கு இதான் சின்டாக்ஸ். இன்புட் வந்து ஒரு இட்ரபிள். ஸோ செட்டுக்கு ஃப்ரோசன் செட்டுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த கிவன் எக்ஸை வந்து என்ன பண்ணலாம், நம்ம அப்டேட் பண்ணலாம் செட்டில். ஃப்ரோசன் செட்னா என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆன பிறகு இந்த எக்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் திஸ், ஒய் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப், ஸோ 0 to 4 வரைக்கும் வரும். எக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். இங்கே வந்து பிரிண்ட் அப்டேட்டட் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். அதே போல் ஃப்ரோசன் செட்டும் கொடுத்து அதே ஆன்சர் அதே இது. இப்போ பிரிண்ட் a, b இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார் செட்டு, a, b ஃபார் ஃப்ரோசன் செட். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, இது வந்து செட்டு,
இதுவும் செட்டு. ஸோ அப்டேட்டட் செட் வந்து இது. ஃப்ரோசன் செட்டை 1 2 3 0 1 2 3 4ன்னு வந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரோசன் செட்டை அப்டேட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா எரர் வரும். ஃப்ரோசன் செட்டை வந்து நான் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ செட்டுக்கும் ஃப்ரோசன் செட்டுக்கும் இதான் வித்தியாசம். ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர், ஒன்று வந்து ஸ்டார்ட், ஒன்று வந்து எண்ட், ஒன்று வந்து ஸ்டெப். இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இன்புட்டாக கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் வந்து 0ன்னு அசைன் ஆகும், ஸ்டெப்பு வந்து 1ன்னு அசைன் ஆகும். 2 ஆர்குமெண்ட் இன்புட்டாக கொடுத்தா என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் வந்து 2, ஸ்டெப் வந்து 6ன்னு அசைன் ஆகும். இப்போ 3 ஆர்குமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் வந்து 0, எண்ட் வந்து 8, ஸ்டெப் வந்து 2ன்னு வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ ஸ்லைஸ் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0லேருந்து 2க்கு முன்னாடி வேல்யூ வைக்க முடியணும். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி, 0 அண்ட் 1 இது வந்து வரும். இப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகி 5 வைக்க வந்து ரன் ஆகணும். 6னா 6க்கு முன்னாடி 5, அப்போது CDEF இது வைக்க வரும். ஆன்சர் வந்து CDEF. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 8 2 ஸ்டெப்பு வந்து 2, 0ல் ஸ்டார்ட் ஆகுது A, C, E and G. ஆன்சர் வந்து இது. இதான் வந்து ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் பண்ணாமல் எப்படி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மூலம் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் இன்புட் ABCDEFGH அதே இன்புட் தான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் 2க்கு நம்ம வந்து 0:2 கொடுத்தோன்னா ஆன்சர் வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 2லேருந்து எண்டிங் பாயிண்ட் 5 வைக்க வரணும், 6க்கு முன்னாடி வரணும். இது வந்து ஸ்டெப் வந்து 2ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இதான் வந்து ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் சார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர் இருக்கும், இட்ரபிள், கீ, ரிவர்ஸ். இது ரெண்டும் வந்து டிஃபால்ட். டிஃபால்ட்டாக என்ன சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா, ரிவர்ஸுக்கு வந்து ஃபால்ஸும் கீக்கு வந்து நன்னும் சொல்லி சேவ் பண்ணியிருப்பாங்க. ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும். ரிவர்ஸ் வந்து ட்ரூனா என்ன அர்த்தம்னா, இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண சொல்லி நம்ம கேட்குறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட், இது வந்து டிக்ஷனரி, இது வந்து செட். நம்ம என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்க, டிக்ஷனரி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபால்ஸ். அதனால் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்கன்னா எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும், கீயா வேல்யூவா பார்த்தீங்கன்னா கீயை பேஸ் பண்ணி இது வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 17 31ன்னு வரும். இது வந்து என்ன பண்ணுறோன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 22 66 இது அசெண்டிங் ஆர்டர், இது ஃபால்ஸால் இதுவும் அசெண்டிங் ஆர்டர், இது ட்ரூவால் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். இதான் வந்து ஷார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து யூசர் டிஃபைனாக நீங்கள் ஃபங்க்ஷனாக பண்ணணும்னா எதனாச்சும் ஒரு பபுள் ஷார்ட் இல்லாட்டி குயிக் ஷார்ட் இல்லாட்டி மர்ஜ் ஷார்ட் எதனாச்சும் ஒரு ஷார்ட் வச்சு நீங்கள் யூசர் டிஃபைன் இன்பில்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்பிளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன பண்ணுன்னா, கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஸ்பிளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து 2 பேராமீட்டர், ஒன்று வந்து செப்பரேட்டர், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஸ்பிளிட். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஸ்பேஸ் அவார்யூ, எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்குது, இது வந்து கம்மா இருக்குது இங்கே ஹாய் அவார்யூன்னு. இப்போ எக்ஸ் டாட் ஸ்பிளிட் எந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம் என்ன ஆகும்னா, இந்த செப்பரேட்டரை வந்து என்ன ஆகும்னா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கும். அப்போ இந்த செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ் டாட் ஸ்பிளிட் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸை வந்து ஹாய் அவார்யூ சொல்லி லிஸ்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து கமா பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட் வந்து எதை பேஸ் பண்ணிங்கன்னா கமா பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா, x1 டாட் ஸ்பிளிட் வந்து கமா பேஸ் பண்ணியிருக்கிறதால அவுட்புட் வந்து என்னன்னா ஆய் அவாரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பிளிட் வந்து 2. அதனால் என்ன ஆகுனா, இந்த ஆய் அண்ட் அவாரியூ இது ஒரு ஐட்டம் ஆகும், இது ஒரு ஐட்டம் ஆகும், அசைன் ஆகும் லிஸ்ட்டில். இது வந்து ஒரு ஐட்டமாக அசைன் ஆகும். இது ரெண்டும் வேறு வேறு ஐட்டமாக அசைன் ஆகும். x1 ஆஃப் 0 x1 ஆஃப் 1 ஆகும். இது வந்து என்ன ஆகுனா x1 ஆஃப் 2 ஆகும். சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து மாறும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வந்து ஆய் அவாரின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வருது. இந்த x1 டாட் ஸ்பிளிட் வந்து என்ன ஆகுதுன்னா வெறும் எதுவும் கொடுக்கல. ஸோ வெறும் எதுவும் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். இங்கே எதனாச்சும் ஸ்பேஸ் இருக்குதா? இல்லை. அப்போ அதால் வந்து இது ஸ்ப்ளிட்டே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளிட்டே பண்ணல. இது வந்து என்ன பண்ணுன்னா x1 டாட் ஸ்பிளிட் வந்து என்னன்னா கமா பேஸ் பண்ணியிருக்கு. அதில் ஆய் அவாரி. y1 பார்த்தீங்கன்னா x1 டாட் ஸ்பிளிட் கமா மேக்ஸிமம் ஸ்பிளிட் வந்து 2. அதால் வந்து என்னென்னா ஆய் அண்ட் அவு இது வந்து ஒவ்வொரு ஐட்டம் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸ்டாட்டிக் மெத்தட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்குதுன்னா ஜாவாவில் இந்த வேரியபிள் வந்து இஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். உதாரணத்துக்கு E1, E2, E3 வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு இருந்துன்னா, இப்போ E.1 எக்ஸில் வந்து 7 மாற்றினா அந்த 7 வந்து E2 டாட் எக்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், E3 டாட் எக்ஸ்லையும் வந்து 7 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிள் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக உரியது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஸ்டாட்டிக் மெத்தட் சொல்லி பார்ப்போம். ஸ்டாட்டிக் மெத்தட் என்பது ஒரு டெக்கரேட்டர். இந்த மெத்தட் வந்து என்னென்னா இட்ஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன் உரியது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்னு இல்லை. செல்ஃப்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் உரியது. இங்கே செல்ஃப்னு ஒரு கான்செப்டே இருக்காது, ஆர்குமெண்ட்டு பேராமீட்டரே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒரு பொதுவாக ஒரு எம்ப்ளாயி வச்சிங்கன்னா இனிஷியல் ஒரு சேலரி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னா கரண்ட் சேலரி எவ்வளோன்னு சொல்லி இது பொதுவானது. அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்குரியதில் பொதுவானது. அதால் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இ வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட், செல்லாக்குரிய ஆப்ஜெக்ட். இதோட கரண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கரண்ட் சேலரி 10,000, 5 கொடுத்தா 20,000. ஸோ 20,000 ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் குறியது இல்லை. இந்த மெத்தட் வந்து எல்லா ஆப்ஜெக்டும் காமனாக ஆக்ஸ் பண்ணி காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர், ஒன்று வந்து ஆப்ஜெக்ட், இன்னொன்று என்கோடிங், இன்னொன்று வந்து எரர். இது வந்து மேண்டேட்டரி, இது வந்து ஆப்ஷனல். இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணணும்னா கிவன் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பைட்ஸ் வந்து வருது. அது வந்து எந்த ஃபார்மேட்டில் என்கோட் ஆகுதுன்னா UTF-8 வந்து என்கோட் ஆகி வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்கி வேல்யூவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பைட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். என்கோடிங் மெத்தட் வந்து ஆஸ்கின்னு சொல்கிறோம். என்கோட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறோன்னா இக்னோர் பண்ண சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த 100 வந்து ஸ்ட்ரிங், இது வந்து CDR வந்து ஸ்ட்ரிங். இதில் வந்து என்னென்னா இது ரெண்டும் ஆஸ்கி இல்லை என்கோடிங். அப்போ அது ரெண்டும் வந்து இக்னோர் ஆகி ஆன்சர் வந்து CDERனு வரும். இதான் வந்து ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 2 பேராமீட்டர், ஒன்று வந்து இட்ரபிள், இன்னொன்று வந்து the value to be added. ஸோ டிஃபால்ட்டாக வந்து 0ன்னு இருக்கும். இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கிவன் இட்ரபிளை வந்து சம் பண்ணி அந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து யூஸ் ஆஃப் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதில் சம் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். x,10 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா வர அவுட்புட்டை +10ஆல் ஆட் பண்ணி ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ் வந்து 21, சம் ஆஃப் x,10 வந்து 21 + 10 31. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். சம் ஆஃப் 1x வேல்யூ டு பி ஆட் வந்து 0ன்னு சொல்லி நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறோம். இந்த லூப் வந்து ரன் பண்ணுறோம். 0 to length of x வரைக்கும் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி அந்த ஃபைனல் வேல்யூவோட இந்த கிவன் ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா சேம் அவுட்புட் 21 31. இதான் வந்து சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சூப்பர் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். சூப்பர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்.
பேரண்ட் கிளாஸோட ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலம் அதோட மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதை பார்ப்போம். கிளாஸ் அனிமல் வந்து இருக்குது. இதுக்கு வந்து மெத்தட் ஈட் ஸ்லீப் வந்து இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட். இப்போ கேட் வந்து என்னன்னா இட்ஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் அனிமல். அனிமல் என்பது ஒரு பேரண்ட் கிளாஸ், கேட் வந்து சப் கிளாஸ். இப்போது இந்த ப்ரோக்ராம்லேயே என்ன இருக்குது, ஈட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து ஐஎன்டி இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போமே. இப்போ சி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். சி டாட் ஸ்லீப்னா என்ன ஆகுன்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து பிரிண்ட் பண்ணும். சி டாட் ஈட்னா என்ன ஆகுன்னா இங்கேயும் ஈட் இருக்குது, இங்கேயும் ஈட் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுன்னா மெத்தட் ஓவர் ரைட் ஆகும். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணோம், ஓவர் ரைட் பண்ணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தோன்னா என்ன வருது, சி டாட் ஸ்லீப், ஸ்லீப்னு ஒரு மெத்தடே இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பேரண்ட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ பேரண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இருக்குது. அப்போ இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட், இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட்னு வருது. சி டாட் ஈட்னா இங்கேயும் ஈட் இருக்குது, இங்கேயும் ஈட் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த மெத்தட் பதில் இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணுது. இன்சைட் கேட் ஈட் மெத்தட். இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு இந்த மெத்தட் வேணால் என் பேரண்ட் மெத்தட் எனக்கு வேணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பர் டாட் ஈட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சூப்பர் வந்து என்னென்னா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு அனிமல் ஆஃப் எக்ஸ் ஏன்னு ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். இப்போது ஏ டாட் ஈட், அப்போ சூப்பர் டாட் ஈட்னா என்னென்னா ஏ டாட் ஈட் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா. ஸோ இதான் வந்து யூசஸ் ஆஃப் சூப்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம், அது மூலம் அந்த மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் ஈட்டால் என்ன வந்துக்குன்னா இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட். இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட் இதான் வந்து யூஸ் ஆஃப் சூப்பர் இன்பில்ட் ஃபங்க்ஷன். tuple inbuilt function பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இந்த given iterable வந்து என்ன பண்ணுன்னா இந்த டியூப்புளாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து செட். இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா இது வந்து டியூப்பிள். இந்த செட் இந்த iterable வந்து என்ன பண்ணுன்னா டியூப்புளாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து tuple inbuilt function. டைப் inbuilt function பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து syntax for type inbuilt function. object, base and dictionary இது ரெண்டும் ஆப்ஷனல். இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த கொடுத்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன டைப்னு சொல்லும். it returns the type of the given input. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா type of 5 இது வந்து integer, இது வந்து allow string, இது வந்து float, இது வந்து என்னது, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூப்பிள்ன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செட்டுன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ஷனரி. ஸோ இந்த டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டைப் ஆஃப் தி கிவன் இன்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். வாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இந்த கிவன் ஆப்ஜெக்டில் வந்து என்னென்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த கிளாஸ் எடுத்துப்போம். இதில் வந்து நேம் ஜான், ஏஜ் 36, கண்ட்ரி நார்வேனா இந்த டிக்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்னா நேம் வந்து ஜான் டிக்ஷனரியாக சேவ் ஆகிருக்கும், ஏஜ் வந்து 36 சேவ் ஆகிருக்கும், கண்ட்ரி வந்து நார்வேவாக வந்து டிக்ஷனரியாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து என்ன வரும்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ட் ஆட்ரிபியூட்ஸாக வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வேர்ஸோட யூஸ் என்னென்னா இந்த டிக்ட் ஆட்ரிபியூட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து வாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஜிப் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஜிப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை இன்புட்டாக கொடுக்கலாம். ஒவ்வொரு பேராமீட்டரும் வந்து இட்ரபிள் வேல்யூஸாக இருக்கும். இந்த ஜிப் என்ன பண்ணுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் ஆஃப் 2 லிஸ்ட்டு, இதில் ஜிப் ஆஃப் 2 லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை வந்து என்னென்னா டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து என்ன பண்ணுங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள் சொல்கிறோம்.
இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா வில் ஹேவ் அன் கிளாரிட்டி. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1A இது வந்து டியூப்பிள், இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ அனதர் ஐட்ரேட்டர் நம்ம கொடுப்போம் இன்புட். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1A4 இது வந்து டியூப்பிள், இதுவும் டியூப்பிள், இதுவும் டியூப்பிள். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு ஐட்ரேட்டர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்காக zip inbuilt ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். get attribute, set attribute, as attribute, del attribute, inbuilt ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த get attribute எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் attribute வேல்யூ வந்து கெட் பண்ணதுக்காக. இந்த set attribute எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் attribute வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணதுக்காக. as attribute எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் attribute வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. del attribute எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் attribute வந்து delete பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்ப்போம். கிளாஸ் கேட்டுன்னு இருக்குது, அதுக்கு legs 3, tail 1, eyes 2ன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ get attribute cat of legsன்னு சொன்னால் என்ன ஆகுனா கேட்டில் லெக்ஸ்ன்னு இருக்குதா அதோட வேல்யூயை வந்து இதுக்கு எக்ஸுக்கு அனுப்பும். ஒரு வேலை கேட்டில் லெக்ஸ் இல்லைன்னா அந்த ஆன்சர் என்ன பண்ணுன்னா நாட் அவைலபிள்னு சொல்லி இது வந்து அனுப்பிச்சுவிடும். அதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இந்த ஆப்ஜெக்டில் நேம் இருந்தால் அதோட வேல்யூ வந்து அனுப்பு, அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணு சொல்லி சொல்கிறோம். இங்கே பார்த்தோன்னா கேட்டில் விங்ஸ் இருக்குதா இல்லை, அப்போ வந்து நாட் அவைலபிள்னு சொல்லி அனுப்போம். இதுதான் வந்து கெட் ஆட்ரிபியூட். இதுக்கு ஆன்சர் வந்து 3, இதுக்கு ஆன்சர் வந்து நாட் அவைலபிள். செட் ஆட்ரிபியூட் வந்து எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் இந்த ஆட்ரிபியூட்டை வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணு, செட் பண்ணு, அதான் வந்து செட் ஆட்ரிபியூட். இப்போ கேட்டில் வந்து லெக்ஸ் 3 இருந்து இப்போ வந்து லெக்ஸ் 4ன்னு மாற்றும். இப்போ 4ன்னு மாற்றின பிறகு இப்போ கேட்டோட லெக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி இது மூலம் கெட் ஆட்ரிபியூட் மூலம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எக்ஸ் என்ன வரும்? 4ன்னு வரும். இதை வந்து செட் ஆட்ரிபியூட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டில் ஐஸ் ஒன்று இருக்குதா இருக்குது, அப்போ இது வந்து இதுதான் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ஐஸை வந்து 1ன்னு மாற்றுங்க. ஏற்கனவே 2ன்னு இருக்குது, இது வந்து 1ன்னு மாற்றுங்க சொல்லி சொல்லுவோம். 1ன்னு மாற்றின பிறகு அதோட வேல்யூ வந்து ஒப்டெயின் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஆஸ் ஆட்ரிபியூட். ஆஸ் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். டெல் ஆட்ரிபியூட். டெல் ஆட்ரிபியூட் என்ன பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் கேட்டில் இருக்கிற லெக்ஸ் வந்து delete பண்ணுங்க சொல்கிறோம். ஒன்ஸ் அந்த லெக் வந்து delete ஆனால் என்ன ஆகுன்னா லெக்ஸ் வந்து delete ஆயிடுச்சு. அப்போது கெட் ஆட்ரிபியூட் மூலம் அந்த லெக்ஸை வாங்கணும்னு பார்த்தா வாங்க முடியுமா? இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நாட் அவைலபிள்னு சொல்லி வரும். இதுதான் வந்து யூஸ் ஆஃப் டெல் ஆட்ரிபியூட். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3, இதுக்கு ஆன்சர் வந்து நாட் அவைலபிள். கெட் ஆட்ரிபியூட் 3, கெட் ஆட்ரிபியூட் நாட் அவைலபிள். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா செட் பண்ணுறோம் 4. ஸோ இதோட ஆன்சர் வந்து 4. இது வந்து என்ன பண்ணுறோம்? ட்ரூன்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஐஸ் வந்து மாற்றுறோம். அப்போனா ஆஸ் ஐ வந்து 1ன்னு வரும். ஸோ இது வந்து 4, இது வந்து 1. டெல் ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்? கேட் லெக்ஸ் வந்து delete பண்ணுறோம். delete பண்ணால் அப்போ இருக்காது, இல்லைன்னா என்ன பண்ணோம்? நாட் அவைலபிள் அனுப்போம். அதான் வந்து இது ஆன்சர். இதான் வந்து என்னென்னா கெட் ஆட்ரிபியூட், செட் ஆட்ரிபியூட், ஆஸ் ஆட்ரிபியூட் அண்ட் டெல் ஆட்ரிபியூட்.